ஹாய் மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி கல்வராயன் மலையில் இருக்கிற 17 ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போகிறேன். வாங்க என் கூடவே ஜேர்னி பண்ணலாம். பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்தடுத்து எல்லா ஃபால்ஸுக்கும் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இது நீங்களும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்களே நான் பற்ற ஆனந்தத்தை நீங்களும் பெறணுன்றதுக்காக இது உங்கள்கிட்ட பகிர்றேன். எங்கள் ஊரோட அதிசயமும் அழகும் கூட சார்ந்தது தான் இது. எல்லாரும் கண்டு ரசிங்க. இந்த வாழ்க்கையில் இயற்கை இருக்கிற வரைக்கும் நம்மளும் ரசிச்சுக்கிட்டே அது கூட பயணிக்கணும்னு நம்ம ஒரு கனவு காண்டுக்கிட்டே இருப்போம், தெரியுங்களா? பல பேருக்கு அது இருக்குதா இல்லையான்னு தெரில. என்ன மாதிரியான சில ஜென்மங்கள் இருக்கிறாங்க. இயற்கை, மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நிம்மதியான கேரக்டர், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள். நம்ம பார்க்குறதெல்லாம் பச்சை, நம்மளை எதுவுமே கடிக்கிறது விஷயம் இல்லை அப்படின்ற மனிதர்கள் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அந்த மாதிரியான ஒரு மனிதனாகவே கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசை. எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க முழுமையாக நம்பி அதனால் வர பிரச்சனைகள், இப்போ எல்லா பிரச்சனையும் சந்திக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் வாழ்ந்துக்கிட்டே இந்த இயற்கையோடு பயணிக்கணும். அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறோம். ஏறக்குள்ளே ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை சொல்கிறேன், அதை சொல்லி தான் ஆகணும். சில ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம தெளிவாக சொன்னால் தான் அதை பின்தொடர்றவங்க கரெக்டாக இருப்பாங்களே. இந்த ஃபால்ஸில் யாருக்குள்ளே முக்கியமாக ட்ரிங்க்கு இருக்கவே கூடாது. பிடிச்சிட்டு யாருனாவோ, இல்லை குழந்தைங்கள விபரந்தரியாக குழந்தைங்கள வச்சுட்டு யாருனாவோ, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள வச்சுட்டு யாருனாவோ தவறுதலாக எதனா நடந்துச்சுன்னா அது கெட்ட முடிவுகளை சார்ந்துடும். அதனால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மறுக்கப்பட்டுரும். ஒரு இயற்கையை தப்பாக வெளியே சொல்ல வச்சிரும். அந்த மாதிரி சொல்ல வைக்கக்கூடாது இல்லையா? இயற்கை நம்ம நல்ல ஆக்சிஜனையும் நல்ல மழையும் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இயற்கையே. மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம்லாம் உணவளிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடணும். அவங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதை கட்டாயமாக தவிர்த்தாகணும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது அபாண்டமாக இந்த மாதிரி நேரத்தில் நானே ஒரு சிவபக்தனே நாத்திகனா இல்லாமான்னு தோணுது. யாரோ ஒருத்தவங்க தவறுதலாக செத்துட்டாலோ, இல்லை இடித்து கீழே விழுந்துட்டாலோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க வேணும்னே கொலை பண்ணி போட்டாலோ, அங்கே பேய் இருக்குது, அது கெட்ட இடம், அது மனிதர்கள் போகக்கூடாத இடம் அப்படின்னு ஒரு அவச்சொல்லுக்கு பேராயிடுது. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இயற்கை எல்லாத்தையும் ரசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அது எல்லாத்தையும் கொண்டாடுறது, அதை நம்மளும் ரசிக்கணும், கொண்டாடணும், அதை அனுபவிக்கணும். சரிங்களா? இது ஏறது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதான் கொஞ்சம் மேலே ஏறி இறங்கணும். நம்ம அந்த தண்ணி வழியிலே போனால் நம்மளுக்கு ஏற முடியாது, ஏன்னா கல் வழிக்கு விழுந்துடும். ஸோ என்னை நம்பி எங்கள் அண்ணி பையன், சின்ன பையன் பரத்து, அவனுக்கு என் கூட இருக்கணும்னு ஆசை. என் கூடனா நம்பி எங்கள் அண்ணியை நம்பி விடுவாங்க, மற்றவனா விட மாட்டாங்க. எனக்குமே எப்பயுமே மற்றவங்களுக்கு கெடுக்கணும், சரியான வழி இல்லாத கெட்ட வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. என்னை பிலீவ் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்கிட்டு அதை நான் என்னை ப்ரௌட் பண்ணிக்கிறேன். நான் ஒருத்தவங்க என்னை நம்புகிறாங்க இல்லையா, அப்புறம் என்னை நம்பி இந்த குழந்தைங்களாம் ஆசைப்படுதுங்க இல்லையா, அதுக்கு நான் என்னை ப்ரௌட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க, பின்னாடி இன்னொன்று குறை சொல்லுவாங்க. நம்ம பழைய வாழ்க்கையை பார்த்து அசிங்கப்படுத்தவங்கன்ற சமயத்தில் நம்ம வாழ்க்கை ஒரு இடத்துல கொண்டு உட்காரக்குள்ள நம்மளை பாராட்டி ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லக்குள்ள நம்ம நம்பி அனுப்பக்குள்ள அதை ப்ரௌட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் எங்கள் அண்ணி எல்லாருமே என்ன நம்புவாங்க என்னன்னக்குள்ள. மற்ற விஷயத்தில் எப்படியோ இந்த மாதிரி பசங்கள்னுக்குள்ளே நம்ம அதுக்கு நான் ப்ரௌட் பண்ணிக்கிறேன். எங்கள் கேரளா நடு பேர்ப்பா இருக்கார்ல, அவங்க பையன் பின்னாடி போகிறவன் ப்ளூ ஷர்ட் அவரோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேர் வராங்க. இவங்க புது ஆளுங்க, இவங்களும் என்னை நம்பி தான் வராங்க. நான் ஒரு அதிசயத்தையும் ஒரு அனுபவத்தையும் நான் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த ஒத்த வார்த்தையில் நம்பி என் கூட எவ்வளோ பெரிய பயணம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க இந்த ட்ரெக்கிங்க்கு சரியானவங்களா, அவங்க உடம்பு ஃபிட்டாக, அவங்க அதுக்கு தகுதியானவங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன்ற ஒரு காரணம் அதில் ஒரு உண்மை, அந்த பிலீவ்னஸ் தான். எங்கள் வீட்டில் கூட ஏன் ஒரு பொதுவான விஷயம் பேசக்குள்ளே பர்சனலாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக நம்ம நிர்ணயிக்கக்குள்ள நம்ம அதுக்கு தகுதியாக நம்மளை நம்புகிறாங்க தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற அக்கா, அம்மா, மாமனார், மாமியார், மருமகள், இதெல்லாம் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு ஒளிமறைவாக ஒன்று சொல்கிறது.
ஒரு குடும்பம் நம்மளை நம்புகிற அளவுக்கு நம்ம மேலே எல்லா சுமையும் போடுற அளவுக்கு அவன் அந்த தைரியமாக வரணும். அவன் தூக்குவான், அவன் அதை பாதுகாத்து வச்சுக்குவான், அவன் அதுக்கு தூக்கத்துக்கு தகுதியான ஆள் தான். அவன் நம்பி இந்த குடும்பத்தை விடலான்னு விட்றான்னு தெரியுங்களா, அது கிரேட்டு. அது வந்து ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. என் ஃபேமிலி என்னை முழுசாக நம்புது. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சிலதெல்லாம் நேரில் போய்ட்டு நன்றிலாம் சொல்லிக்க முடியாது. என் வீட்டுக்கு நான் தான் சொசைட்டி அரிசியாக இருந்தால் கூட நான் தான் போய் வாங்கிட்டு வரணும், அதை போடணும், அதில் சாப்பிட்ணும். அதில் என் உழைப்பு மட்டும்தான் இருக்குதுன்னா அது பெரிய விஷயந்தான். நம்ம யாரையோ சார்ந்துட்டா தப்பு. இன்றைக்கி எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ என் மனைவியோ என்னை சுற்றி இருக்கவங்களோ சில விஷயத்தெல்லாம் அவங்க அந்த டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. அதுக்கான டிசிஷன் அவன் பார்த்துக்குவான்னு விட்றாங்க தெரியுங்களா, அதுக்கு தேங்க்ஸ். அட்வைஸ் பண்ணல, நம்ம தானே பாராட்டிக்கணும். நம்ம கேரக்டர் நம்மளை யாருமே வெளியே படுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இன்றைக்கி 500 பேரில் ஒரு 100 பேர்னாச்சும் பார்ப்பாங்க. அதுக்கான சான்ஸை நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு இந்த சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஆற்றலை கொடுக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் இது கூடவே வச்சு உங்களையும் செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இது ஏற எந்த முள்ளும் குத்தலை, எந்த காலும் வலிக்கலை, எந்த கற்களும் பாறைகளும் ரொம்ப டேஞ்சராக தெரியல, எந்த இதுவும் இல்லை. நம்ம தெளிவாக இருந்தால், நிதானமாக இருந்தால், அழகான அழகாக ஏறி அழகாக பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டு வரலாம். சரிங்களா, ரொம்ப நேரம் பேசுகிறேன். அப்படியே ஒரு மியூசிக்கோடய கொஞ்சம் வாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் ஏறி வந்தாச்சு. கிட்ட வர போகிறோம். ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஃபால்ஸை பார்த்தாச்சு. இதுதான் ஃபால்ஸு. சின்ன ஃபால்ஸாக பார்க்காதீங்க. இது அதான் நான் தான் சொன்னேன்ல, எங்கள் ஊர் மணிபத்ரா மலையை இங்கேருந்து இந்த சத்தியமோகன காடு ஃபால்ஸு மலை, ஓத்தங்கார காடு, அப்படியே அரூர் காடு, தருமபுரி காடு, திருவண்ணாமலை, தானிப்பாடி, தன்றாம்பட்டு, சேராப்பட்டு, வெள்ளிமலை, இது எல்லாம் சார்ந்த மலையில் மொட்டுகளாலேயும் மலர்களாலேயும் வேர்களாலேயும் நிறைஞ்ச மழை தண்ணி ஊற்றெடுத்து வர தண்ணி தான் அந்த ஃபால்ஸ். இது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நான் எப்போல்லாம் நான் எங்கள் ஊரில் சும்மா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா காலம் ஃபுல்லாக நான் வீடியோ போடுவேன் தான். அப்போலாம் பிரதர், அண்ணா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, என்னோட வயசு பெரியவங்க, குறைஞ்சவங்க குடும்பத்தோடு இந்த ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போங்க, எங்களை பத்திரமா கூப்பிட்டு போங்க. இந்த ஆனந்தத்தை நானும் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. நான் ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கிறேன். சரிங்களா, இங்கே நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் எங்கள் பிரதர் சமைச்சும் கொடுப்பாரு. உங்களுக்கு சமைச்சு சிக்கன் வேணுமா சிக்கனு, மட்டன் வேணுமா மட்டனு, ஃபிஷ் வேணுமா ஃபிஷ்ஷு, இதெல்லாம் சமைச்சு காட்டி உங்களை பாதுகாப்பாக கொண்டு வர்றது எங்களோட கடமை. சார்ஜஸ்ஸு நீங்கள் பார்த்து எது போனாலும் ஓகே. ஏன்னா எல்லா உழைப்புலேயும் ஒரு சார்ஜஸ் இருக்கணும் இல்லையா. ஏன்னா உங்களை பாதுகாப்பாக கொண்டு வரணும் இல்லையா. அது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா. நீங்கள் அனுபவிக்கிறத கரெக்டாக அனுபவிக்கணும் இல்லையா. அதுக்காக தான் எந்த தேவைகளுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணல. அதை நினச்சிங்க ஃபஸ்ட், ஐயோ அப்போ தேவைகளுக்காக உங்களோட அமௌண்ட்டு தேவைகளுக்கு அப்படிலாம் இல்லை. சில ரிஸ்க்கு நம்ம எடுக்கணுன்னா நம்ம கூட ஒரு 4-5 பேர், அவங்களுக்கு சாப்பாடு, பெட்ரோலு, அதெல்லாம் தேவையில்லையா. அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன அமௌண்ட்டு. பெருசாக லட்சமோ 500 1000 இல்லை, என்ன 200 300 ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு நாளைக்கு நாங்கள் வரோன்னு சொன்னோன்னே நாங்கள் வரலைன்னா நீங்கள் தப்பாக நினச்சோம். ஒரு ரீசன் இருக்கணும். சார்ஜஸ்ன்னு சொல்லக்குள்ள ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. அதுக்காக இந்த ஃபால்ஸுக்கு மேலே நாங்களே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சிவன் சாமி செஞ்சேன். நான் ருத்ரேஸ்வரான்னு பேர் வச்சுருக்கேன். அது எப்போ நானும் பிரசாந்தம் அடிக்கடி குளிக்க போவோம். அடிக்கடி நான் யார் வந்தாலும் இதை காட்டணுன்றதுக்காகவே போவேன். சூப்பராக இருந்துச்சு. அது இங்கே ஆஞ்சநேயர் கால் வச்ச தடம்லாம் இருக்குது. நாங்கள் உள்ளார போகிறோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தனியாக ஃபால்ஸில் மேலே இந்த குற்றாலம் 3 அருவியில் கொட்டுற மாதிரியே இருக்கும் ஃபால்ஸு. செம்ம என்ஜாய்ங்க. இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட போக இந்த வீடியோவை காட்ட உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா.
அதனால தான் சொல்கிறேன். சரி, அப்படியே மியூசிக்கை கேட்டுகிட்டே வாங்க. கிட்ட வந்தோன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ரசிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் எதையுமே இந்த வீடியோவை நான் ஸ்பீடாக வைக்கல. வாங்க, கிட்ட வந்தாச்சு, வாங்க உள்ளார போகலாம். இதுதான் அந்த கீழே ஒரு குளமா இருந்துச்சு தெரியுங்களா, அதுக்குள்ளார தான் இந்த ஃபால்ஸ். கிட்ட போயாச்சு, வாங்க. அங்கே பாருங்கள் தண்ணி கொட்டுறது. அங்கே எந்த பாதிப்பும் இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ளமோ வழுக்குலோ அப்படிலாம் இருக்குது. லைட்டாக சும்மா தண்ணி வந்தாலும் வழுக்குமே, ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும், அது ரொம்ப சேஃப்டியான இடம். உங்களுக்கு அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பராக தண்ணி மூணு மூலையில் கொட்டும். அப்பா அப்படியே சிவனை நினச்சிட்டு பேரானந்தமாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக குளித்தேன் நான், திருப்தியாக. மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாத்துலேயும் என் குடும்பம் சார்ந்துருக்கணும். நான் பேர் விட்டுறக்கூடாது. என் குடும்பம்னா என்னை எல்லா வார்த்தைகளாலையும், எல்லா சொந்தங்களாலையும், எல்லா உறவுனாலையும் சேர்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இது எல்லாத்தையும் காட்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நான் பரிமாறி சந்தோஷமாக அவங்க கூட விளையாடி அவங்களோட நான் ஆனந்தமாக இருக்கணும் அந்த ஃபால்ஸில். ஏன்னா என்னோட எல்லா இதுலேயும் என் உறவுகள் இருக்கணும். நம்ம என்னத்தாங்க தூக்கிட்டு போக போகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், தூக்கிட்டு போனவங்களாம் எல்லாத்தையும் தூக்கிட்டா போயிட்டாங்க. பேராசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இதே, ஒரு அழுத்தமான சொந்தங்களை உருவாக்குறதும் அழுத்தமான உண்மையான பாசத்தை உருவாக்கிட்டாலே போதும். பேராசையை நம்ம குறைச்சிக்கலாம். பேராசை குறைஞ்சிச்சுனாலே இந்த சொத்து மேலே இருக்க ஆசை குறைஞ்சிரும். அன்பும் பாசத்தாலையும் நிறைஞ்சிட்டாலே விட்டு கொடுக்குற சக்தி வந்துடும். விட்டு கொடுக்குற சக்தி வந்துட்டாலே ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே பேராசையே போயிடும். எனக்கு என்ன தேவையா நீ, உனக்கு என்ன தேவையா நான், அப்படின்ற ஒரு உறவுகளை நம்ம வளர்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தியான ஆயுதமாக ஆகிடும். அப்படிதான் எங்கள் அண்ணன் பையன் வேலு எல்லாரும் வந்தான். அவங்க அம்மா எதுக்குமே விட மாட்டாங்க. ஆனால் இதுக்கும் என்ன நம்ப எங்கள் அண்ணி அந்த கல் பாருங்கள், தண்ணி வர கல் சும்மா இருக்குதா, நாங்கள் லிங்கம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறோம் பாருங்கள். அந்த கல்லை பாருங்கள், கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்துட்டிங்களா. அடுத்துல நான் அங்கே இருக்கிற கல்லையை வச்சு நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க. அந்த லிங்கம் மேக் பண்ண வீடியோ நான் போடல, ஏன்னா அது எடுக்கல போல இது யாரும். நான் மேக் பண்ணி அதை அபிஷேகம் பண்ணுறேன் அங்கே இருக்கிற தண்ணியாலே. நான் வரப்பெல்லாம் சின்னதாக லிங்கம் பண்ணேன், ஆனால் அந்த இடத்துல லிங்கமாக பண்ணி எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் சாமி கும்பிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த சீக்காவை வச்சு அழகாக தின்னூர் அந்த லிங்கத்தை கழுவி அதுக்கு ஒரு மண்ணாலே இது வச்சு ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம்.
இது சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வாங்க, கட்டாயமாக வந்து பார்க்கணுங்க. எங்கள் ஊர்லாம் மக்கள் எல்லோரும் வந்து எல்லோரும் முன்னேறணுன்னா மக்கள் வரணும். அதுக்கு மக்கள் எப்பயுமே சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் கூட்டமாக நிறைஞ்சிருக்கணும். நான் ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், திருப்தியாக இருந்தேன். அது இன்னொன்று சொல்கிறேன், இது எல்லா நாட்கள்லேயும் வராது, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. மழை காலத்தில் மட்டும்தான் வருமே. மழை காலத்தில் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது ஜூஸு ஸ்ப்ரைட்டுங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் சரக்குலாம் இல்லை. அது இன்னொரு அண்ணன், எங்கள் பெரியப்பா பையன், சரிங்களா, கேரளாக்காரங்க அவங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். பாருங்கள். முடிய போதா, எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் நல்லா அழகழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக டான்ஸில் ஆடி 16x9ன்றதால நான் ஹைட்டாக எடுத்துட்டேன் 9 சைஸில். 16x9 உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாருமே. அதனால் நீங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. எல்லோரும் நல்லா இருங்க. எல்லாத்தையும் எங்கள் அப்பா சிவன் நல்லா பார்த்துக்குவார். நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் குடும்பம் எப்பயும் மன நிறைவாக இருக்கணும். இயற்கையை சார்ந்து வாழுங்க. எல்லோரும் நல்லா இருக்கலாம். ஹாய், ஹலோ. மாண்டலாம் மாளிகையிலேருந்து எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க கேரளாலேருந்து எங்களை பார்க்க. ஏன்னா கூப்பிட்டு போ, நான் உங்கள் ஊரில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு காட்டுறதுக்காக பெரிய ஃபால்ஸு கூப்பிட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஹாப்பியாக குளிக்க வச்சு என்ஜாய் பண்ணி செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கா? நான் செம்மையா விட்டேன். அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, நானே தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் தண்ணியில் கலந்தா தண்ணி அடைச்சிக்கிட்டு பிரச்சனை, பொல்யூஷன் அதிகமாகிடும். சாரி, பிளாஸ்டிக் இனிமேல் எடுத்துகிட்டு வர மாட்டேன். மற்றபடி ஹாப்பியாக இருந்துச்சு. நான் திருப்தியாக ஹாப்பியாக இருந்தேன். பாய். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க, சரிங்களா? தேங்க்ஸ்.